1978 வருஷம் நான் என் படிப்பை முடித்து அந்த பெங்களூர் பட்டணத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு வங்கியில் ஒரு உயர்ந்த ஒரு வேலைக்காக எனக்கு ஆண்டவர் தயவு காட்டி அந்த உயர்ந்த வேலையில் அந்த வங்கியில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அது என்னுடைய மிகவும் வாலிப வயது. அருகுரிய 22 வயது நிரம்பிய வாலிபனாய் நான் அந்த வங்கியில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். பெங்களூரில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம், ரட்சகர் சபை குருக்கள், ரெடம் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், ரட்சகர் சபை குருக்கள் என்று சொல்வார்கள். இந்த ரட்சகர் சபை குருக்களுடைய தலைமை வேதாகம கல்லூரி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தை சார்ந்துதான் இருக்கும். ஒரு புறா வடிவத்தில் அந்த ஆலயத்தை கட்டியிருப்பார்கள். அதனுடைய உடல் அமைப்பு ஆலயமாக இருக்கும். அதனுடைய ரக்கைகள் எல்லாம் 3 மாடிக்கு அளவுக்கு ஏறக்குறைய இந்த மைதானம் முழுவதும் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். இது சுற்றிலும் ஒரு 50 ஏக்கர் நிலம் அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கும். இன்றைக்கும் பெங்களூரில் இருக்கிற ரிச்சஸ்ட் டவுன் டேவிஸ் ரோட் என்ற அந்த இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய பங்கு கோவில். அந்த கத்தோலிக்க அந்த பரிசுத்த ஆவி ஆலய பங்கு கோவிலில் தான் நாங்கள் அங்கத்தினர்களாக வளர்ந்த ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்கர்கள். நான் அநேக புத்தகத்தை படித்திருக்கிறேன். ஒருபோதும் புனித பைபிளை நான் படித்ததே கிடையாது. நான் படித்த காலத்தில் காலேஜில் எல்லாம் படிக்கும்போது இந்த கிதியன் வேதாகம சங்கத்தினர் எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமான பைபிளை கொடுப்பார்கள். அப்பொழுதும் கூட நான் பைபிளை நான் வாங்கிய போது, ஐயோ நான் ஒரு கத்தோலிக்கன், நான்லாம் பைபிளெல்லாம் படிக்கக்கூடாது, ஐயோ நான் படிக்கக்கூடாது, இது ப்ராடஸ்டன்ஸ் பைபிள், இது பெந்தகோஸ்து பைபிள், ஏன்னா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தார்கள். பைபிள் எல்லாம் கத்தோலிக்கர்கள் படிக்கக்கூடாது, அது ப்ராடஸ்டன்ஸ்காரங்க படிப்பாங்க, பெந்தகோஸ்காரங்க படிப்பாங்க, நாமெல்லாம் படிக்கக்கூடாது என்ற அந்த சின்ன வயசுலிருந்தே அதை சொல்லி கொடுத்து இருந்ததுனால அந்த பைபிளை நான் படித்ததே கிடையாது. எனக்கு இலவசமாக பைபிள் கொடுத்தாலும் என்னோடு படித்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கு ஐயோ நீங்க வேணா இதை வச்சு படிங்க, நான் படிக்க மாட்டேன் என்று கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பின்பு என்னை ஆண்டவர் தொட்ட பிறகு நான் பல நாட்கள் அந்த தவறுக்காக நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கிறேன். என் தேவனுக்கு நான் எவ்வளோ பெரிய சத்துருவாய் வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி. ஆக அந்த 78வது வருஷத்தில் எனக்கு வங்கியில் ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு ஸ்தானத்தில் என்னை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் அந்த வாலிப வயதில் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே மாம்சிக ஆசை, பாவ சிந்தனைகள், ஒரு குழப்பம், வெறுமை எனக்குள்ளே இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் திருபலி பூசைக்கு நாங்கள் போகிறவர்களாக இருக்கிறதுனால நான் என்ன செய்தேன் என்றால், எங்களுடைய பங்கு கோவிலான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் நான் போய் சற்று நேரம் உட்கார்ந்து என்னுடைய குழப்பங்கள் எப்படியாவது விடுதலை அடையணும், எப்படியாவது அந்த குழப்பம், மனக்குழப்பம், மாம்சிக இச்சை, வாலிப இச்சை, இந்த வாலிப காலத்தினுடைய அசுத்த எண்ணங்கள் இதெல்லாம் குவிந்திருக்கிறத, இதுலேருந்து என்னை எப்படியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கோயிலுக்கு அன்றைக்கு மாலையில் நான் பேங்க் வேலை முடிஞ்சு நேராக அந்த பங்கு ஆலயத்துக்கு நான் போய்விட்டேன். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இருக்கிறது, அந்த ரட்சகர் சபைகளுடைய கத்தோலிக்க ஆலயம், அந்த ஆலயத்தில் சிலுவை மாத்திரம்தான் இருக்கும். இந்த ஆலயத்தில் எந்த பக்கமும் ஒரு சுரூபமும் இருக்காது இன்ன வரைக்கும். இப்போ அதாகல நீங்கள் பெங்களூருக்கு வந்து அந்த ரிச்சஸ் பார்க் டேவிஸ் ரோட் பகுதியில் அந்த பேராலயம் ஓலிகோ சர்ச் பரிசுத்த ஆவி ஆலயம் என்று மிக பிரம்மாண்டமான ஆலயம், ஒரு நேரத்தில் 2000 பேர் உட்கார்ந்து அதில் திருபலி பூசை பார்க்கிற ஆலயம் அது. அந்த ஆலயத்தில் இன்ற வரைக்கும் ஒரு சுரூபமும் இருக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மாத்திரம் ஆலயத்தில் இருக்கும். ஆவியானுடைய அடையாள சின்னமான புறா வடிவிலே ஒரு அடையாளம் இருக்கும். இப்படிதான் அந்த ஆலயம் இருக்கும். மற்றபடி 14 ஸ்தலங்களுடைய படங்கள் அங்கே வைத்திருப்பார்கள், அவ்வளவுதான் அந்த ஆலயம்.
அது அமைதியாக இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காரும்போது ஒரு பெரிய அமைதி எல்லோருக்கும் கிடைக்கும். நான் அன்றைக்கு சென்றேன். அப்பொழுது மாலை 5:30 திருபலி பூசை ஆரம்பமாகிறது. நான் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வந்தது தானே என்று சொல்லி அந்த திருபலி பூசையில் நான் பங்கேற்றேன். எப்படி இது 1 ஹவரில் முடிஞ்சிடும், அதுக்கு பின்னாடி நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம அப்படியே மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரங்கள், குழப்பங்கள், வாலிப ஆசா பாசங்கள் எல்லாம் என்னை விட்டு எப்படி போதோ பார்க்கலாம் என்று உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது. நான் எங்கே ஜப கூட்டம் என்று எங்கேயும் போனதே கிடையாது. எங்காவது பிரசங்கம் பண்ணார்களா என்று ஒன்றுமே தெரியாது. நான் பிரசங்கம் பண்ண இடத்துக்கு போனதும் இல்லை, நான் பைபிளை படித்ததும் இல்லை, அட்டை திறந்து பார்த்தது கூட இல்லை. அப்படி பாரம்பரியமான அப்படியான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் நான் வளர்ந்தவன். அந்த கத்தோலிக்க சபை பூசையை பார்க்கறது, படிக்கிறது, பூசைக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் படிக்கிறது, இப்படி ஒரு ஒழுக்கத்தில் நாங்கள் வளர்ந்தவர்கள். ஆகவே நண்பானவர்களே, அந்த ஆலயத்தில் அந்த திருபலி பூசை ஆரம்பமானது. அந்த திருபலியில் திருவிருந்து, அதான் உயிரோட்டம். ஆண்டவராக இயேசுனுடைய உடலையும் ஆண்டவராக இயேசுனுடைய ரத்தத்தையும் வைத்து அந்த ஆராதனை, இதுதான் சபைகளுடைய உயிர், அதுதான் சபைகளுடைய அடித்தளம். ஆம், அப்பொழுது குருவானவர் அப்பத்தை எடுத்து அவர் உயர்த்தி காட்டி, இதோ என்னுடைய உடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் என் உடலை நான் கையளிக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி அந்த குருவானவர் அந்த அப்பத்தை உயர்த்தி காட்டுவார். அப்ப இந்த கத்தோலிக்க மக்கள் இன்ன வரைக்கும் முழங்கால் போட்டு கண்களை மூடி ரொம்ப பயபக்தியாய் எல்லாரும் அதை எல்லோரும் வணங்குவார்கள். பிறகு குருவானவர் அந்த திராட்சை பழ ரச கிண்ணத்தை எடுத்து, இதோ உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாவ மன்னிப்புக்காக நான் கையளித்த என்னுடைய ரத்தம், இது வாங்கி குடியுங்கள், இதை நினைவாய் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை குருவானவர் அந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி அவர் சொல்லுவார். அப்போது எல்லா கத்தோலிக்கர்கள், உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்கள் அந்த பயபக்தியோடு கூட முழங்கால நின்று ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லோரும் வணங்குவார்கள். இது முடிந்தவுடனே குருவானவர் இன்றைக்கும் திருபலி பூசையில், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட போனவங்க இன்றைக்கும் திருபலி பூசையில், என்றைக்கும் திருபலி பூசையில் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது முடிந்தவுடனே குருவானவர் சொல்லுவார், இது விசுவாசத்தின் மறைபொருள். அப்பொழுது உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்கள் இன்றை வரைக்கும், ஏன் அவங்க சாகிற வரைக்கும், இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொன்ன உடனே அப்படியே முழங்கால இருந்து கண்களை மூடி இருக்கிற எல்லாருமா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவரே, தேவரீர் நீர் திரும்பவும் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பை எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லுவார்கள். இது அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி, ஒரு பிரமாணமானது. இது நீங்க திரும்பவும் வர்ற வரைக்கும், பரலோகத்திலிருந்து வர்ற வரைக்கும் நான் உங்க மரணத்தை அறிவிப்பேன், நான் உங்களுடைய உயிர்ப்பை எடுத்து சொல்வேன் என்று ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நானும் இதை வாரம் சொல்லி பழகப்பட்டதுனால அன்னைக்கு கண்ணை மூடி முழங்கால் இருக்கிற நான், ஆண்டவரே, நீ தேவனே திரும்பி வருமளவும் உமது மரணத்தை அறிவிக்கிறேன், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறேன் என்று நான் சொன்ன உடனே என் காதில் ஒரு குரல், என் மகனே, என் மரணத்தை யாருக்கு அறிவித்தாய்? இதுதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவினுடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை போதிக்கிற அவருடைய வேலைக்காரனாய், அவருடைய ஊழியக்காரனாய் உலகமெங்கும் நான் போய் ஆண்டவராக இயேசு விசுவாசி என்று போதிப்பதற்கு காரணம்.
என் மகனே, என் மரணத்தை யாருக்கு அறிவித்தாய்? நான் திடுக்கிட்டு போனேன். யார் பேசினது என்னிடத்துல? இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? ஒருவேளை இங்க இந்த இந்த எல்லாம் பெரிய மேஜை உள்ளது, அது மரத்தில் செய்யப்பட்டது, முழங்கால் இருப்போம். இங்கிருந்து ஏதாவது சத்தம் வந்ததா? அங்க பார்த்தால் யாருமே இல்லை. அந்த பக்கம் யாரோ 4 பேர் இருக்கிறார்கள், இந்த பக்கம் யாரோ 4 பேர் இருக்கிறார்கள், பின்னால் பக்கம் யாரோ 10 பேர் இருக்கிறார்கள். நான் திடுக்கிட்டு பார்த்தேன், யாருமே இல்லை. யார் பேசினது என்றால், கத்தோலிக்க பாரம்பரியத்தில் வளர்ந்தவனாய் நான் இருந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் என்று எனக்கு தெரியாது. அவர் பேசுகிற தெய்வம் என்று எனக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை, எங்கே ஜெப கூட்டத்துக்கு போனதில்லை. அப்படி இருக்கும்போது நான் பயந்து போய்விட்டேன். திரும்பவும் கண்ண மூடினேன். மீண்டும் பயப்படாதே, என் உயிரை கொடுத்து உன்னை நான் மீட்டேன். இயேசு கிறிஸ்துவாகி என்னை விசுவாசிக்காத இந்த ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து என்னை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நீ போய் சொல். அன்பானவர்களே, என் உடலெல்லாம் நடுங்குது, என்னுடைய உள்ளமெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. என்ன நடக்குது எனக்கு தெரியலையே. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத இந்த ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து எனும் அந்த தேவ நாமத்தை இவர்கள் விசுவாசிக்கும்படி போய் சொல். நான் அப்படியே நடுங்கிட்டேன், நான் பயந்து போயிட்டேன். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்காத இந்த ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போகிறார்களா? ஆண்டவரே, எனக்கு உங்களை பத்தி தெரியாத ஆண்டவரே, உங்களை பத்தி தெரியாத. நான் வாலிப பையனாச்சே, உங்களை பத்தி எனக்கு தெரியாத ஆண்டவரே. உங்களை பத்தி எனக்கு முதல்ல தெரியாது, பிறகு நான் சொன்னா யார் நம்புவாங்க ஆண்டவரே? எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியாது, என்னை விட்டுடுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னை விட்டுடுங்க. மீண்டும் அதே குரல், நான் உன்னிலிருந்து பேசுவேன். இயேசு கிறிஸ்து எனும் என் நாமத்தை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு போய் சொல். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, என்னுடைய வாலிப வயதில் நான் ஒரு காலம் அழுததே இல்லை. என் உடலெல்லாம் நடுங்கிறது, நான் உள்ளம் உடைந்து மனம் அழுது. எனக்கு தெரியாத ஆண்டவர், உங்களை பற்றி எனக்கு தெரியாத ஆண்டவர், நான் உங்களை ஒருபோது நம்பினதே இல்லை ஆண்டவர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாத ஆண்டவர், உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சொல்லுங்கப்பா, உங்களை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை பத்தி எனக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுடைய ஜனங்கள் உம்மை விசுவாசிக்காமல் போனதுனாலே பாதாளத்தை நோக்கி போகிறார்களா? அப்படி என்றால் எங்களுடைய ஜனங்களுக்கு உம்மை பற்றி நான் சொல்லணும். ஆனா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரியாது. நான் இதுவரைக்கும் உங்களை நம்பினதே இல்லை. நான் இதுவரைக்கும் பைபிளை பார்த்ததே இல்லை. எனக்கு யாரும் பைபிளை கற்றுக் கொடுத்ததே இல்லை. பைபிளை படின்னு எனக்கு யாரும் சொன்னதே இல்லை. பைபிளை படின்னு எனக்கு என் வாழ்நாள ஒருத்தர் எனக்கு சொன்னதே கிடையாது. எனக்கு உங்களை தெரியாது ஆண்டவரே, எனக்கு உங்களை தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று உள்ளம் உடைந்து மனம் கசந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் கண்ணை திறக்கவே இல்லை. திறக்கிறதுக்கு என்ன பயம், கண்ணை திறக்கவே இல்லை.
கண்ணீர் விட்டு கதறுகிறேன், அழுகிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஓ ஜீசஸ், யூ டீச் மீ அண்ட் ஃபில் மீ அண்ட் லீட் மீ அண்ட் கைட் மீ. யுவர் நேம் மஸ்ட் க்ளோரிஃபை. டீச் மீ லார்ட், டச் மீ லார்ட், லீட் மீ லார்ட். இதை வச்சு தான் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறோம், ஜீசஸ் யூ டச் மீ என்று சொல்லி. நான் அழுது கொண்டே இருந்தேன். பின்னால் ஒருத்தர் தட்டினார். யாருன்னு பார்த்தா கோயில் வாட்ச்மேன். நான் கடை திறந்து பார்த்தா ராத்திரி 8 மணி. 5:30 மணிக்கு போய் இந்த அனுபவத்துக்குள்ள உள்ளாகி 8 மணி ஆயிருக்கிறது. நான் மாத்திரம்தான் அந்த சர்ச்சில் இருக்கிறேன். எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. லைட் எல்லாம் அணைஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு லைட் அந்த ஆல்டர்ல எரியுது. அந்த வாட்ச்மேன் என்னை பார்த்து சொன்னார், தம்பி என்னப்பா இது, நீ என்னமோ பேசினே இருக்கிற, எனக்கு தெரியாதுன்ற, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ற, எனக்கு தெரியாதுன்ற, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ற. என்னப்பா? அவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால் இந்த மாதிரி 8 மணி ஆயிடுச்சு, நான் இப்போ போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் திரும்பி வரணும். நான் நைட்டு வாட்ச்மேன் இந்த கோயிலுக்கு. அதனால் நான் உன் பின்னாடியே இவ்வளோ நேரம் நின்று இருந்தேன். நீ தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கிற, அதனால் வெளியில் போயிடு. அந்த சர்ச்சு வாசல் 50 அடி அகலம், 50 அடி உயரம் இருக்கு அந்த வாசல். அது கிரில் போட்டிருப்பாங்க, இரும்பு கிரில். அப்போ அதை மூடிட்டாலும் கூட அங்கே வெளியில் உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க அந்த சிலுவையை நோக்கி. அதனால நீ வெளியில் போயிடுப்பா, வெளியில் போயிடு அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியாது. பார்த்தா 8 மணி ஆயிருக்குது. அப்போ இவ்வளோ நேரம் இந்த அனுபவத்தில் இருந்தேன்னா வெளியில் நான் வந்துட்டேன். வெளியில் நான் முழங்கால் போட்டு அங்கிருந்து நான் திரும்பி வர தயாராகவே இல்லை. எனக்கு ஆண்டவர் அந்த பசியை உண்டாக்கிட்டார். என் ஆவி ஆண்டவர் எழுப்ப வச்சிட்டார். என்னுடைய ரத்தத்தில், ஆவியில், ஆத்மாவில் எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் ஆண்டவர் கொடுத்துட்டார். அங்கிருந்து நான் திரும்பி வர தயாராகவே இல்லை. அந்த கிரில்களை பிடிச்சுன்னு, அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை பலப்படுத்துங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாது, நான் வாலிப பையனாக இருக்கிறேன், நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. நான் அங்கிருந்து போக மாட்டேன், நான் சொல்லிக் கொடுங்க, அப்பத்தான் நான் அங்கிருந்து போவேன் என்று சொல்லி நான் அழுது 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 அந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு கரம் என் மேல் அமர்ந்தது. அந்த கை என் மேல் அமர்ந்த போது இந்தியாவில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் வயரை உடம்புல அட்டாச் பண்ணா, உடம்புல கரண்ட் ஏத்தனா எப்படி இருக்கும்? ஓ, அந்த கை மேல அமர்ந்த போது என்னுடைய தலை முதல் கால் வரைக்கும் முழுவதுமாக அனலாகிவிட்டது. நான் முழுவதும் வேர்த்து கொட்டி விட்டேன். பயப்படாதே, நான் உன் தேவன். என்னுடைய வேதத்தை உன் வாயிலிருந்து நான் பேச வைப்பேன். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குதே, அது வர்ற வரைக்கும் உலகமும், உலக பெருமையும், உலக இச்சையும், உலக ஆசா பாசமும், உலக மகிமையும், உலகத்துடைய சம்பத்தம் நமக்கெல்லாம் பெருசா இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தொடும்போது நம் முழு உலகில் உள்ள எல்லாமே நமக்கு குப்பையாய் மாறும். அவைகள் நமக்கு குப்பையாய் மாறி போகும். அன்றைக்கு அந்த பிரசன்னம் என்னை நிரப்பிய போது நான் கண்களை திறந்து பார்க்கிறேன். நான் புது மனிதனாய் மாறி இருக்கிறேன். அந்த பழைய ஆளு எங்க? அந்த இச்சை, அசுத்தம், பாவம், மாம்சிகம், உலக சிந்தை இருந்த நான் பழைய ஆள, நான் புது ஆளா இருக்கிறேன்னு. அந்த பழைய ஆள் எங்க? எனக்கு வானம் புதிதாய் தருகிறது, அந்த ஆலயம் எனக்கு புதிதாய் தருகிறது, அந்த இடம் எனக்கு புதிதாய் தருகிறது. ஆனால் எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், என்னால கீழே நிற்கவே முடியல. நான் அப்படியே பறக்கணும் போல தருது, அப்படியே பறக்கணும் போல தருது. எனக்கு அப்படியே பறந்து போன நான். எனக்கு தெரியுது, எவராக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவை விசுவாசி என்று தைரியத்தோடு பேசக்கூடிய ஒரு தைரியம்
எனக்குள்ள அந்த பிரசன்னை நிரப்பை போது எனக்குள்ள அது மாறியது. அன்பானவர்களே, நான் நான் ரோடெல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே மகிமையானவர், அல்லேலூயா. அவரை விசுவாசிக்காதவர்கள் பாதாளத்துக்கு போகிறார்கள். என் ஆண்டவராகிய விசுவாசி என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு விசுவாசி என்று ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவேன் என்ற தீர்மானத்தோடு என்னுடைய வீட்டுக்கு வந்த என்னுடைய அந்த 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 முகம் மலர்ச்சி, என்னுடைய சந்தோஷம். என் வீட்டுக்கு நான் வரும்போது இரவு 10 மணி, என் அம்மா பிரேயர் ஜபத்தில் இருந்திருக்கிறாங்க. என்னை பார்த்தாங்க. உனக்கு ஒரு விசேஷித்த ஒரு அனுபவம் உனக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. எப்படிம்மா சொல்றீங்க? ஏன்னா உன்னுடைய முகம் மலர்ச்சியா இருக்கிறது, உன்னுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கிறது. ஆமாம்மா, எனக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. நம்ம கத்தோலிக்கர்களான நம்ம பைபிள் படிக்க கூடாதாம்மா? என் அம்மா சொன்னாங்க, கட்டாயமா நம்ம பைபிள் படிக்கணும். ஆனா நம்முடைய குருமார்கள் அந்த பைபிளை நம்ம படிக்கும்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நான் பைபிளை படிப்பேன், ராத்திரி பகலா படிப்பேன், தெரு தெருவா போய் ஆண்டவர் இயேசு நம்பு நான் சொல்லுவேன். என்னை ஆண்டவர் இன்னைக்கு தொட்டுட்டாரு. மரணத்தை அறிவிக்கிறோம், உயிர்ப்பை எடுத்து சொல்லுகிறோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்களாம்மா? ஆமாப்பா, நாங்க சொல்லின்னு இருக்கிறோம். யாருக்கு மரணத்தை அறிவிச்சீங்க? யாருக்கு ஆண்டவர் உயிர்ப்பை எடுத்து சொன்னீங்க? மரணத்தை அறிவிக்கும்படி ஏன் நமக்கு இந்த கோயில்கள் எல்லாம் கத்துக் கொடுக்கல? உயிர்ப்பை எடுத்து சொல்லும்படி நமக்கெல்லாம் ஏன் அந்த கோயில்கள் எல்லாம் அவங்க கத்துக் கொடுக்கல? நான் அதை செய்வேன். என் ஆண்டவர் என்னை அதற்காக தொட்டிருக்கிறார், என்னை கழுவி விட்டார். நான் ஒரு புதிய ஆள். என்னால் நிற்கவும் முடியல, என்னால் பறக்கும் போல இருக்கிறது, என்னால் பறக்கும் போல. ஐயோ, வர்ணிக்க முடியாத சந்தோஷம். அந்த ராத்திரியெல்லாம் என்னால் தூங்க முடியல. அன்பானவர்களே, நான் நடக்கிறேன், பொழுது எப்போ விடியும் என்றால் முதல்ல போய் பைபிள் ஸ்டாலில் போய் அந்த ELSல இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சென்டர், என்னுடைய பேங்க்குக்கு பக்கத்திலே அது இருக்கும். நான் போகும்போதெல்லாம் பார்த்துன்னு போயிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பைபிள் அங்கே இருக்கும். ஐயோ, நம்ம தான் பைபிள் படிக்கக்கூடாது இந்த எண்ணத்துல தான் வருவேன். அந்த பைபிள் ஸ்டால் யோசிக்கிற ராத்திரிலாம் பொழுது எப்போ விடிய, என்னால் தூங்க முடியல. நன்றி ஆண்டவரே, அப்பா குப்பையிலிருந்து என்னை தொட்டீர, பாதாள குழியிலிருந்து என்னை தொட்டீர, அப்பா என்னுடைய கண்களை திறந்தீர, என்னை தொட்டீர, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே நன்றி என்று சொல்லி அந்த ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை. அன்பானவர்களே, பொழுது விடிந்தது. 8 மணிக்கு நேரம் அந்த பைபிள் ஸ்டால் போனேன். அங்கே பார்த்தா போர்டு போட்டுக்குது 9 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்ட்டு. அந்த கண்ணாடியில் வித்தியாசமான பைபிள், ரெட் கலர் பைபிள், தங்க கலரில் பைபிள், பலவிதமான பைபிள், பெரிய பைபிள், சின்ன பைபிள் அங்கே இருக்குது. நான் அப்படி பரவசத்தில் இருக்கிறேன். அப்பா, அந்த பைபிளை எப்போ பிடிக்க போகிறேன், அந்த பைபிளை எப்போ பார்க்க போகிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிருள்ள போதனைகளை நான் எப்போ கேட்க போகிறேன். ஐயோ, நான் படிக்க போகிறேன், எப்படியோ படிக்க போகிறேன். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருக்கிறேன். அந்த பைபிள் ஸ்டால் திறக்கிற அந்த பெரிய ஐயா வந்தார். நான் ஒருத்த மாத்திரம் தான் காலையில் அங்கேயும் இங்கேயும் அந்த கண்ணாடியில் பார்த்து நடந்துன்னு இருக்கிறேன். அவர் அந்த ஸ்டாலை திறக்கவே இல்லை. என்னை பார்த்துட்டு, தம்பி கொஞ்சம் இங்கே வாங்க, நீங்கள் அங்கே எதுக்கு வந்தீங்க? ஐயா, நான் பைபிள் வாங்கிறதுக்கு வந்தையா. பைபிள் வாங்கிறதுக்கா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8 மணிக்கே வந்துட்டயா. நீங்கள் எந்த சர்ச்சு? நான் கேத்தலிக்கையா. கேத்தலிக்கில் நீ பைபிள் படிக்கலாமா? உங்க ஃபாதர்மாருங்கெல்லாம் பைபிள் படிக்க விட மாட்டாங்களே. இல்லையா, என் ஆண்டவர் என்ன பைபிளை படிக்க சொல்லிட்டாரியா. கத்தோலிக்கர்கள் கையில பைபிள் எடுக்க வைப்பேன் ஐயா. கத்தோலிக்க சகோதர சகோதரிகளை பைபிள் எடுக்க வைப்பேன். ஆண்டவர் என்னை அக்காக தேர்ந்தெடுத்தா ஐயா. அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷம், என்னை கெட்டியா பிடிச்சிட்டாருங்க, தட்டி கொடுத்தாரு, உடனே திறந்தாரு. உங்களுக்கு என்ன பைபிள் வேணும் எடுத்துக்கோங்க அப்பாங்க அப்படின்னாரு. ஐயா, அந்த ஸ்பெஷல் பைபிள் எதுயா? ஸ்பெஷல் பைபிள். அவர் சிரிச்சிட்டாரு. தம்பி, பைபிள் தாயா உலகத்திலே ஸ்பெஷல், பைபிள் தாயா. வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்றார் ஆண்டவராக இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடறையா,
ஆண்டவராய் இயேசுனுடைய வார்த்தை என்னைக்கும் அழியாது. பைபிள் தான் ஸ்பெஷல். கலர் தான் வித்தியாசம் இருக்கும், விலை தான் வித்தியாசம் இருக்காது, பேப்பர் தான் வித்தியாசம் இருக்கும், பைபிள் தான் ஸ்பெஷல் என்று சொல்லிட்டு அவர் எனக்கு புதிய ஏற்பாட்டு பைபிளை அவர் முதல்ல என் கையில் கொடுத்துட்டு அப்படி உடம்பெல்லாம் அப்படி துடிக்குதுங்க. அந்த பைபிளை கையில் வாங்கும்போது அப்பா, ஐயோ, என் ஆண்டவர் பேசிய பரிசுத்த உயிருள்ள வார்த்தை, அப்பா அப்படியே பிள்ளரிக்குதுங்க எனக்கு உடம்பெல்லாம். இந்த அனுபவம் உங்களுக்கு வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்படும் போது தான் வரும். என் அன்பானவர்களே, அந்த பைபிளை கொடுத்து, ஐயா இது எவ்வளவு விலையா நான் கொடுக்க, இல்ல 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 இல்ல, உன் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். உன்னுடைய முகம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த பைபிளை நான் உனக்கு இலவசமாய் கொடுக்கிறேன். முதல்ல இந்த பைபிளை படிச்சு முடிச்சுட்டு பிறகு நீங்க திரும்பி வாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டு பைபிளோடு கூட புதிய ஏற்பாட்டு சேர்ந்த பெரிய பைபிள் அப்ப நான் கொடுக்கிறேன். முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டு பைபிள் எடுத்துன்னு போங்க. என் அன்பானவர்களே, நான் வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய பேங்க் மேனேஜருக்கு நான் போன் அடிக்கிறேன். சார் 3 நாளுக்கு எனக்கு விடுமுறை வேணும். அவர் கேட்கிற, சார் என்ன சார் 3 நாளுக்கு விடுமுறை, ஏதாவது ஸ்பெஷலா சார்? ஆமா சார், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சார். என்ன சார் பண்ண போறீங்க இந்த ஸ்பெஷல்ல? அவர் ஏதோ குடும்ப விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் பைபிள் படிக்க போறேன் சார். பைபிள் படிக்கிறதுக்கு 3 நாள் லீவ் வேணுமா? ஆமா சார், நான் பைபிள் படிக்கணும். ஐயா சார், நான் பைபிள் படிக்கிறதுக்காக எனக்கு 3 நாள் லீவ் வேணும் சார். நான் பைபிள் படிக்கணும் சார், நான் பைபிள் படிக்கணும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்திட்டார் சார். அந்த அந்த பக்கம் இருக்கிற டெலிபோன்ல இருக்கிற அந்த மேனேஜரால பேசவே முடியல. ஆச்சரியமா போயிடுச்சு. ஐயா, என் வாழ்க்கையில பைபிள் படிக்கிறதுக்கு ஒருத்தர் 3 நாள் லீவு கேட்டது இதான் என் வாழ்க்கையில முதல் முறை பார்க்கறேன். போனை வச்சுட்டேன். என் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா என் தங்கச்சிக்கு சொன்னேன், நான் எப்போ வெளியே வரேனோ அப்பதான் எனக்கு சாப்பாடு கொடுங்க, மற்றபடி என்னுடைய ரூமை யாரும் நீங்க தொந்தரப்படுத்தக்கூடாது. இந்த 3 நாளுக்கு நான் பைபிள் படிக்க போறேன். எங்கிருந்து படிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. நான் கதவை அடைச்சிட்டு நான் முழங்கால நின்று, ஆமா தேவாதி தேவன் என் தேவன், அவருடைய பரிசுத்த உயிருள்ள வார்த்தையை நான் உட்கார்ந்து படிக்க மாட்டேன், நான் நின்று படிக்க மாட்டேன், நான் முழங்கால நின்று தான் நான் படிக்குவேன். இன்னைக்கு இந்த மீட்டிங் வரும்போது கூட நான் முழங்கால இருந்து பைபிள் படிச்சுட்டு தான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். இந்த 46 வருஷங்கள் நான் முழங்கால நின்று தான் பைபிளை படிப்பேன். ஏண்டால் அது சர்வத்தை உண்டாக்கிய மகிமையுள்ள ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தை, அது அழியாத வார்த்தை. ஆமென் அன்பானவர்களே, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய இதய கண்களை அவர் திறந்தார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. ஓ, தேங்க்யூ. தயவுசெய்து பின்னால நிறைய பேர் நிக்கிறீங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இது அப்பாவை ஆராதிக்கிற இடையா. நீங்க எந்த மதமோ மார்க்கமோ யாரா இருக்கலையா, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். முன்னால வந்து உட்காரும்படி உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். ஆக என் அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களை அவர் திறந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். என்ன அற்புதம்! ஆண்டவரே, இந்த புனித வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி என் இதயத்தை தரங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டீங்க. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களை திறந்தார். படிப்பறிவு இல்லாதவங்க அப்போஸ்தலர்கள், மீனவர்கள், படிப்பறிவு இல்லாதவங்க. ஸ்கூலுக்கு எங்க கதவுக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது. அவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் உலகத்தை அசைத்தார். அவர்கள் வழியாக தான் ஆண்டவர் ராஜ்யங்களை அசைத்தார், சாத்தானுடைய கோட்டைகளை அசைத்தார், இந்த உலகத்தையே ஆண்டவராக இயேசு ரட்சித்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறந்தார். ஆம், இந்த வாக்குத்தத்த வார்த்தை நான் படித்த போது நேற்று ராத்திரி எனக்கு உண்டானது பாருங்க, ஆலயத்தில் அதே பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டது. நான் முழங்கால் என்று படிக்கிற, எனக்கு பசி வரல, தண்ணி தாக வரல,
வேற எந்த அனுபவமே எனக்கு இல்லை. நான் முழங்கால் இருந்து படிக்கிற ஒரு வார்த்தை மத்தேயுவிலிருந்து, புனித மத்தேயுவிலிருந்து படிக்கும்போது ஒரு வார்த்தையும் தேவனே என் முன்பு வந்து உட்கார்ந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பது போல் இருந்தது. 3 நாள் படிச்சு முடிச்சுட்டேன். இப்போது பேங்க் போயிட்டேன். ஆண்டவரே, இந்த பேங்க்ல நான் உலக வேலையும் செய்யணும், ஆனா உங்க முகத்தையே நான் தேடுன ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுங்க. நான் பேங்க் போகும்போது பைபிள் எடுத்துன்னு போயிட்டேன். எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி என்றால் பைபிள் எடுத்துன்னு பேங்க்ல அந்த ரூம்ல போய் தனியா முழங்கால் போட்டு படிக்க ஆரம்பிப்பேன். பேங்க்ல எல்லாருக்கும் ஆச்சரியம். சார், ரொம்ப வாலிப வயசு சார், நீங்க என்னதுக்கு இந்த வயசான காலத்துல எல்லாம் சாமியாருங்க செய்யறது போல இப்ப செய்யறீங்க? ஆமா, நான் சொன்னேன், உங்களுக்கு இப்ப தெரியாது, நாள் ஒண்ணு வரும், அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தனிமையில படிப்பேன். என்னை நிரப்புங்க, என் வழியா நீங்க பேசுங்க, என்னை நிரப்புங்க. வேலை முடிஞ்சது. நேரா அந்த பரிசுத்தாவி ஆலயம் எங்க பங்கு கோயிலுக்கு நான் நேரா போயிட்டேன். பூசை முடிஞ்சு வராங்க. அந்த வாசல்ல நான் நிக்கிறேன். வருகிறவர்களுக்கு, சகோதரனே, ஆண்டவரா இயேசு பத்தி உங்ககிட்ட நான் பேசணும். அம்மா, ஆண்டவரா இயேசு பத்தி உங்ககிட்ட பேசணும். ஐயா, ஆண்டவரா இயேசு பத்தி உங்ககிட்ட பேசணும். ஐயா, அவர் உங்களுக்காகவே தன் உயிரை கொடுத்தாரு. ஐயா, கொஞ்சம் நான் சொல்றது கேட்கறீங்களா? அப்படியா? ஆண்டவரா இயேசு பத்தியா? ஆண்டவரா இயேசு பத்தி பைபிள்ல இருந்து சொல்ல போறீங்களா? ஆச்சரியமா இருக்குதே. வாங்க வாங்க, சொல்லுங்க வாங்க. ஆரம்பமானது எங்களுடைய ஊழியம். எந்த ஆலயத்தில் தொட்டாரோ அந்த ஆலய வாசலிலே என்னுடைய நற்செய்தி பணி ஆரம்பமானது. அங்க கேட்ட அந்த 5 பேர் தொடப்பட்டார்கள். நாங்க இதுவரைக்கும் இப்படி கேட்டதே இல்லையே. பைபிள் இருந்து இவ்வளவு போதனை இருக்கிறதா? நாங்க கேட்டதே இல்லையே. நீங்க பேச பேச எங்க உள்ளத்துல யாரோ அந்த வார்த்தையை உள்ளத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியுது. ஐயோ, தயவு செய்து நாளைக்கு இதே போல வந்துருவீங்களா? நான் வருவேன். ஆனா நீங்க வரும்போது உங்க கூட பைபிள் வாங்கின்னு வரணும், உங்க கூட ஒரு நண்பரை கூட்டின்னு வரணும். நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஆமென் அன்பானவர்களே. மீண்டும் வீட்டுக்கு போய் முழங்கால் இந்த பைபிளை படிப்ப. என்ன நிரப்போம். 5 பேர் 20 பேர் ஆனாங்க, 20 பேர் 50 பேர் ஆனாங்க, 50 பேர் 100 பேர் ஆனாங்க, 100 பேர் 200 பேர் ஆயிட்டாங்க. அந்த சர்ச்சு வாசல்ல புல்தரை உள்ள இடம் அது. 200 பேர் ஆயிட்டாங்க. எல்லார் கையிலையும் பைபிள். அல்லேலூயா. அந்த கூட்டத்துல ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அழுதுன்னு இருக்கிறான். என்ன விஷயம்? எதுக்கு நீ அழுகிற? அவன் சொன்னா, என் அண்ணன் ஜெர்மனில இருந்து பைத்தியம் பிடிச்சவரா பெங்களூருக்கு வந்துட்டாரு. அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம், மென்டல் ஆஸ்பத்திரியில. எந்த மந்திரவாதி கொண்டு போனாலும் அடிக்குவாரு, ஜோசிக்காரன் போனாலும் அடிக்குவாரு, டாக்டர்கள் அடிப்பார். அவர் அப்படியே கட்டில கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியா? ஆண்டவராக இயேசு உன் அண்ணனை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறியா? அந்த கத்தோலிக்க வாலிப என்கிட்ட கேட்கிறான், ஏங்க இயேசு கிறிஸ்துவால ஒருத்தரை சுகமாக்க முடியுமாங்க? முடியுமா இயேசு கிறிஸ்துவால? பைபிளை திறந்துப்பா. என்ன பைபிள் இதெல்லாம் எழுதிருக்குதா? இதாங்க கத்தோலிக்க ஜனங்களுடைய நிலைமை. இருட்டுல கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம் அன்பானவர்களே. அடுத்த நாள் நான் பேங்க்ல உபவாசத்தில் இருக்கிற, சாப்பிடவே இல்லை. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க வாங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க, என் கூட நீங்க வாங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. என் கூட 4 பேர். அந்த வீட்டில் எங்க பார்த்தாலும் குங்குமம், மஞ்சா, கோழி முடி. கத்தோலிக்கர்களுக்கு பிரச்சனை வந்தது என்றால், ஆபத்து வந்தது என்றால், ஆண்டவரை தேடி ஜெபிக்க தெரியாது. ஜோசிக்காரனை தேடுவாங்க, மந்திரவாதியை தேடுவாங்க, குறி சொல்றவனை தான் தேடுவாங்க. சௌரியார் பாளையத்தில் வாழ்கிறவர்களே, மேட்டுப்பட்டி பகுதியில் வாழ்கிறவர்களே, வேகம்பூர் பகுதியில் வாழ்கிற கத்தோலிக்க சகோதர சகோதரியே, உன்னுடைய நிலைமை என்ன? அந்த வீடு எங்க பார்த்தாலும் மஞ்சம் குங்குமம் இருக்குது. அந்த வீட்டுல எல்லாரும் கண்ணீர்ல இருக்கிறாங்க. அங்க உள்ள அவனை கட்டிலோட கட்டி வச்சிருக்கிறாங்க. அவன் சத்தம் போட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையில ஒரே சர்வேசனை விசுவாசிக்கிற நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பொய் சொல்றீங்க. நீங்க ஒரே சர்வேசனை இன்னும் விசுவாசிக்கவே இல்லை. விசுவாசித்திருந்தா உங்க வீட்டுல குங்கும மஞ்சள் எல்லாம் கொட்டி இருக்குமா? கோழி ரத்தம், கோழி முடியெல்லாம் விழுந்திருக்குமா? மந்திரவாதிகளை தானே தேடுனீங்க, ஜோசிக்காரனை தானே தேடுனீங்க. ஆண்டவராக இயேசு உயிருள்ள தெய்வத்தை நீங்க ஏன் தேடவே இல்லை?
அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், இவர் என்ன நிஜமா கேத்தலிக் தானா, இவர் கேத்தலிக் தானா, எல்லாரும் ஆச்சரியமா இருக்கிறாங்க. சரி, இப்ப வாங்க எல்லாம் கை மேல உயர்த்துங்க. வந்தா கை வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் சொல்லுங்க. அப்பா பிதாவே என் பாவங்களை மன்னியும், ஆவியானவரே என் பாவங்களை மன்னியும், உமக்கு விரோதமா இனி நாங்கள் நடக்க மாட்டோம், எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவன் நம் மத்தியில் வருகிறார். சொல்லுங்க 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 சொல்லுங்க. திடீர் அந்த ரூம்ல ஓ அலறாவன், எல்லாரும் பயந்துட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த உடம்புல இருக்கிற பொல்லாத சக்தியை போ வெளியில, அப்படியே இனி வரமாட்ட சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கைகளை தட்ட எல்லாருமா. எப்படி இருக்கும்? இந்த கத்தோலிக்க குடும்பம் முதல் முறை பார்க்கறாங்க. என்னடா இது, இவர் அவனை போய் தொடக்கூட இல்ல. ஆண்டவராக இயேசுவின் பேரால் உனக்கு சொல்லுகிறேன், போ அந்த உடம்பை விட்டு பிசாசே. அவன் விடுதலை ஆயிட்டான். அந்த ரூமுக்கு நான் போறேன், இவங்க எல்லாரும் வந்தாங்க. அவனை தட்டுன இயேசுவின் பேரால் எழுந்துட்டான். அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ரத்தம், நாக்கு கடிச்சு கட்ட விட்டு விடுங்க, கட்ட விட்டாங்க. அவன் முதல் முறையா பேசுறான், அம்மா என்ன ஏமா கட்டி வச்சுங்க, யாருமா இவர் புதுசா தெரிறாரு, ஏன் தங்கச்சி அழுத, தம்பி ஏன் அழுத, நான் ஏன் கட்டில கட்டி வச்சேன். ஐயோ அவங்க அழுதாங்க பாருங்க. ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வம் என்பதை இதுவரைக்கும் நாங்க அறியாம பேய்களுக்கும் பிசாசுகளுக்கு நாங்கள் அடிமைகளாய் வாழ்ந்தோமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீ உயிருள்ள ஒரு தெய்வம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம், மன்னிங்க ஆண்டவரே. அன்பானவர்களே, அந்த வீடு முதலாவதாக ஆண்டவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது. அந்த அம்மா உடனே அவங்க மகனுக்கு சொன்னாங்க, டேய் போய் பங்கு சாமியார் இட்டுனோடா பங்கு சாமியார, கூட இருக்கிற சாமியார்களெல்லாம் இட்டுனோடா. உடனே அந்த தம்பி போனாரு. அந்த பங்கு சாமியார் ரொம்ப உத்தமமான ஒரு பிரீஸ்ட், 78வது வருஷம். அந்த பங்கு சாமியார், உதவி பங்கு சாமியார், அந்த செமினாரில் படிக்கிற 2 வாலிப பிரதர்ஸுங்க. என்ன உங்க அண்ணன் சுகாயிட்டாரா? அப்படியா, என்ன நடந்தது ஃபாதர்? ஒருத்தர் வந்து இந்த ரூம்ல ஜெபம் பண்ணாரு ஃபாதர், அந்த ரூம்ல இருக்கிற பிசாசு ஓடிச்சு ஃபாதர். அவர் என்ன கேத்தலிக்கா? கேத்தலிக் தான் ஃபாதர், ஒரிஜினல் கேத்தலிக் ஃபாதர். வந்து பாருங்க ஃபாதர். ஃபாதராருங்க வந்தாங்க. ஓ என்ன பார்த்தாங்க. ஓ நீங்க தானே அந்த சர்ச்சி வாசல்ல ஒரு குரூப்போட உட்கார்ந்து ஈவினிங்ல? ஆமா நான் தான் ஃபாதர். யார் உங்களுக்கு சொன்னது? ஆண்டவர் சொன்னார். எப்ப சொன்னார்? போன மாசம் சொன்னார். என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்காதவங்க பாதாளத்துக்கு போறாங்க, அவங்க என்னை விசுவாசிக்கும்படி போய் சொல்லுன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்றேன் ஃபாதர். நான் இந்த பேங்க்ல வேலை செய்யறேன், ஆனா ரோட்ல நின்று போதிக்கிறேன். அந்த ஃபாதருங்க இந்த விஷயத்தை அன்னைக்கு ராத்திரியே ஆர்ச் பிஷப் சொல்லிட்டாங்க. பிஷப், நம்ம சர்ச்சுக்கு எதிரில் இப்படி ஒரு வீட்டுல ஒரு பைத்தியக்காரன் இருந்தான்னு சொன்னோமே, என்ன ஆச்சரியம் பிஷப். நம்ம பூசையில ஒருத்தர் வந்து பங்கேற்று ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாரா, அவர் வந்து ஜெபம் பண்ணாரு பிஷப், அவன் விடுதலை. என்ன அப்படியா? அவரை முதல்ல நீங்க அழைச்சிட்டு வாங்க என்கிட்ட, அவரை நான் பார்த்தே தீரணும். பிஷப் அழைத்தார். பெங்களூர் பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டகை அவர்கள், மிக பரிசுத்தவான், ரொம்ப பரிசுத்தவான். அது போல பரிசுத்தவான் இப்ப இல்லைங்க. அந்த பேராயர் அவ்வளோ பெரிய பக்தியும் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ மனுஷர். என் பேங்க்ல அடுத்த நாள் 10 மணிக்கு வந்தாங்க. 4 ஃபாதர் நிக்கிறாங்க பேங்க்ல. பேங்க்ல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா. என்ன வேணும் உங்களுக்கு? இவர் தான் எங்களுக்கு வேணும், எங்க கூட நீங்க ஆர்ச் பிஷப் ஹவுஸ்க்கு வாங்க, உங்களை பிஷப் பார்க்கணும்னு விரும்புறாரு. உடனே பேங்க்ல சொன்னாங்க, சார் தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க, போங்க. அவர்களோட நான் பைபிளை கையில் எடுத்துன்னு போனேன். நான் ஒரு வாலிபன். ஆர்ச் பிஷப் என்னை பத்தி கற்பனை பண்ணியிருக்கிறாரு. யாரோ ஒரு வயசானவர் வருவாரு, பெரிய தாடி வச்சுன்னு வருவாரு, பெரிய அங்கியெல்லாம் போட்டுன்னு இருப்பாரு, இந்த பேக்ல தீர்த்தம் பாட்டிலெல்லாம் வச்சுன்னு இருப்பாரு. அவர் வந்து என்னமோ மந்திரிக்கிற வேலையெல்லாம் அப்பெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாரு.
நான் அவங்க கார்ல போய் முதல்ல இறங்குறேன், என் கையில பைபிள், அந்த ஃபாதர்ஸுங்கெல்லாம் என் கூட இறங்குறாங்க. அந்த ஆர்ச் பிஷப் கேட்கிறாரு அவங்க கிட்ட, ஃபாதர் ஞானம், வேர் இஸ் தட் பர்சன், எங்க அந்த ஆள்? அவங்க கூட நான் நிக்கிறேன். அந்த ஃபாதர் சொன்னாரு, பிஷப் இஸ் தி ஒன், இவர்தான் அவர். ஓ, இவரா? இவர்தான் பிஷப். என்ன பேராயர் உள்ள அழைச்சிட்டு வந்தார். சொல்லுங்க உங்க அனுபவம் என்ன? என் அனுபவத்தை சொன்ன போது அந்த பிஷப் 2 கை கண்ணு மேல முகத்தில் அப்படியே வச்சுக்கினார். பிஷப், ஆண்டவராக இயேசுவை விசுவாசி என்று நம்ம சபையில ஏன் போதிக்கிறதுல? ஆண்டவருடைய இறை வார்த்தை ஏன் ஜனங்களுக்கு போதிக்கிறதுல? மாந்திரிகத்திலும் சூனியத்திலும் ஜோசியத்திலும் நம்ம கத்தோலிக்க மக்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்களே, குடியிலும் தாறுமாறுகளின் கேடுகளை இந்த கத்தோலிக்க மக்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்களே. பிஷப், ஆண்டவராக இயேசுவை விசுவாசி என்று போதிச்சிருந்தா எத்தனை கோடி கோடி மக்கள் மனம் திரும்பி வாழ்வாங்க இல்லையா? உண்மைதான், உண்மைதான். நம்ம ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறோம், எனக்கு அது தெரியுது. இனி நான் என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் சொல்லிட்டு இதோட நான் முடிக்கிறேன். பிஷப் ஃபாதர் சார்லஸ், அந்த அந்தோனியா பஞ்சாதி திரேசாவும் கொண்டு வாங்க. அவர் தான் டிரைவர். அந்தோனியும் திரேசா, அந்தோனி பஞ்சாதி, அந்தோனியுடைய மனைவி திரேசா. அந்த அந்தோனியும் அவன் பஞ்சாயத்து திரேசாவும் கொஞ்சம் கொண்டு வாங்க. பிஷப் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற அந்த அந்தோனி டிரைவரா இருக்கிறான். அவன் பொஞ்சாதி ஏற்கனவே ஒரு 10 வருஷமா நடு ராத்திரில கத்துவா கத்துவா, சவுத்துல போய் இடிச்சுக்குவா, அலறுவா, கத்துவா. அப்படி 1 ஹவர் ஆகிட்டு அவ அப்படியே விழுந்துருவா. இது ஒரு 10 வருஷமா நடக்கும். நான் என்னுடைய பங்களாவில இருந்து அந்த சத்தத்தை நான் கேட்பேன். நேற்று அந்த வீட்டில் நீங்க ஜெபிக்கும் போது அந்த விடுதலை கிடைச்சது. அந்த திரேசாவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நான் ஜெபிப்பேன். பிஷப் வர சொல்லுங்க. திரேசா வருது, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே மறைச்சபடி வருது. இதுதான் அந்த திரேசா. அந்த திரேசா என்கிட்ட வந்து நின்னுச்சு, ஆண்டவரே நீர் யார் என்பதை இவங்க எல்லாருக்கும் காட்டுங்க. நான் சொல்றேன், திரேசா என்ன பார்த்து சொல்லுது, டாய் நான் யார் தெரியுமாடா? நான் சொன்னேன், எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியும், இயேசு கிறிஸ்துவும் கூட நிக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் பெயராலே நான் உனக்கு சொல்லுகிறேன், பிசாசே போ அந்த உடலை விட்டு வெளியில. அலறி அப்படியே திரேசா பின்னால உருண்டு போய் கதவுக்கு வெளியில போய் விழுந்துட்டா. ஓ, அந்த ஆயர், அந்த ஃபாதர்ஸ் எல்லாம், என்ன ஆச்சரியம் இது, என்ன ஆச்சரியம் இது. எல்லாரும் அப்படியே முழங்கால் போட்டோம். இந்த இறை வார்த்தை இனி கத்தோலிக்க ஆலயங்களிலே இனிமேல் நீங்க பிரசங்கிக்க வரணும். ஆண்டவராக இயேசு விசுவாசின்னு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரணும். ஆமாம் அன்பானவர்களே, கடைசியில் அந்த திரேசாவை தட்டி எழுப்பணும். திரேசா வந்துச்சு. என்னமா நடந்துச்சு? இப்ப திரேசா தெளிவா இருக்கிறா. ஐயா, இது வரைக்கும் என் தலை மேல ஒரு பெரிய பாறங்கல்ல வச்சிருந்த மாதிரி இருந்தேன். எனக்கு 2 முறை அபர்ஷன் ஆயிடுச்சு. என் குழந்தைய நிக்கல வயித்துல. இப்பதான் நான் விடுதலை அடைஞ்சிருக்கிறேன். நான் திரேசாவுக்கு சொல்றேன், உயிரோடு உலக முடி மட்டும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசுவை முழு உள்ளத்தோடு நீ விசுவாசி. இனி உன்னை எந்த பிசாசும் தொடாது. எப்பொழுதும் ஆண்டவராக இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, உன் பிள்ளையாய் உன் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்புக்கொடு.
என்று சொன்னேன். பிஷப் என்னை உபசரித்தார். இந்த புகழ், துதி, ஆராதனை எல்லாம் தேவனுக்கே மகிமையாகட்டும். பிஷப் என்னை உபசரித்து பாராட்டினார். இது ஒரு விசேஷித்த அனுபவம், நம்ம எல்லாம் கண் திறக்க வச்சிருக்கு இந்த அனுபவம் சொல்லி பிஷப் லெட்டர் பேட் எடுத்து அவரா கைப்பட எழுதினார். ஆர்ச் பிஷப் ஆர்டர் for all the Catholic Church in Bangalore diocese எழுதுறார். எழுதிட்டு பிஷப் பாஸ்டர் கிட்ட, செக்ரட்டரி கிட்ட, ஃபாதர் இந்த காப்பியை ஜெராக்ஸ் எடுத்து இந்த பெங்களூருக்கு எல்லா கத்தோலிக் சர்ச்சுக்கும் ஆர்டர் அனுப்புங்க. இனிமே 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பூசை நடக்கணும். 6:30 மணிக்கு கடைசி ஆசீர்வாதத்தை ஃபாதருங்க கொடுக்க கூடாது, அப்படியே உட்கார்ந்துக்கணும். ஏன்னா ஜனங்க அப்பதான் இருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்துக்கணும். 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இவர் வந்து அந்த இடத்துல நற்செய்தியை போதிப்பார். அங்க பாடல் ஆராதனை நடத்துவார். அந்த 1.5 hour திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த எல்லா 7 நாளும் 5:30 மணிக்கு பூசை, 6:30 மணிக்கு முடியணும். ஃபாதர் கடைசி ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது, அவர் அப்படியே உட்காரணும். இவர் வந்து போதிக்குவார், ஜனங்களுக்கு இறை வார்த்தை அறிவிப்பார். பிறகு 8 மணிக்கு ஃபாதர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவர்கள் எல்லோரும் வீடுகளுக்கு போகணும். இது ஆர்ச் பிஷப் ஆர்டர் என்று சொல்லி அனுப்பினார். கத்தோலிக்க சபையிலே ஒரு விசேஷித்த கதவு திறந்தது. அந்த பிஷப் தான் கடிதம் எழுதி, சென்னை ஆர்ச் பிஷப் அருளப்பா, இப்படி ஒருவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்க சென்னை டயசிஸ்ல இவரை எல்லா சபையிலும் பிரசங்கம் பண்ண வைங்க. சென்னை ஆர்ச் பிஷப் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு மக்கள் கூட்டமா நற்செய்தியை கேட்க. பூசையில 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலும் அவன் எழுந்து போயிடுறான். இந்த மனுஷன் 2 hour பிரசங்கம் பண்றாருயா, யாருமே போக மாட்டேன்றா, நானே போல. இதுதான் ஆண்டவருடைய வழி. சென்னை ஆர்ச் பிஷப் மதுரை ஆர்ச் பிஷப் எழுதினாரு, ஆரோக்கியசாமி ஆண்டகை. மதுரை ஆர்ச் பிஷப் ஜெர்மனிக்கு எழுதினாரு, அமெரிக்காவுக்கு எழுதினாரு, ஆஸ்திரேலியாவுக்கு எழுதினாரு. இப்படி ஒரு அப்போஸ்தலரை ஒருத்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க அழைச்சு அங்க கத்தோலிக்க மக்கள் மத்தியில பைபிள் போதனையை பேச வைங்க. இப்படித்தான் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஆண்டவராக இயேசுவுக்கே மகிமையும் புகழ் உண்டாகட்டும். நான் போய் நற்செய்தி போதிக்காத கத்தோலிக்க ஆலயங்களிலே கிடையாது. எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கணமும் தேவனுக்கே. இன்றைக்கு ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் இந்த போதனைகளை கேட்டு பைபிளை வாங்கி படித்து எல்லோரும் ஆண்டவருக்கு தன்னுடைய முழு உள்ளத்தை கொடுக்கிறவர்களாக மாறினார்கள். இனி உங்களிலும் அநேகம் பேரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த சௌரியார் பாளையத்தில், இந்த மேட்டுப்பட்டியில, அது திண்டுக்கல்ல, எந்த இடங்களிலும் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை எடுப்பார், உங்கள் குடும்பங்களை எடுப்பார். உங்கள் வழியாக ஆண்டவராக இயேசு பேசுவார். ஜனங்கள் எல்லோரும் ரட்சிப்பை அடைவார்கள். துதிகன மகிமை புகழ் ஆராதனை எல்லாம் தேவனுக்கே உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணுவோம். எந்தன் உள்ளம் தங்கோ இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் மாற்றோ இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் மாற்றோ இயேசு தெய்வமே, உடலின் நோயை போக்கோ எல்லோரும் இயேசு தெய்வமே, எல்லை சுகமாக்கோ இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு
இயேசு தெய்வமே என்னை சுகமாக்கோ, இயேசு தெய்வமே. அன்பின் பரலோக பிதாவே, சூரிய சந்திரனை எண்ண முடியாத நட்சத்திரங்களை உண்டாக்கிய தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவினுடைய சாயலில் ரூபத்தில் மனித குலம் முழுவதையும் படைத்தீரே. ஆகவே மனித குலத்தை மீட்க, ரட்சிக்க, விடுவிக்க, பாவ சாப அக்கிரமத்திலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் விடுவிக்க உமது ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி வைத்தீரே. உம் பாதம் பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு துரோகிகளாக, உமக்கு சத்துருக்களாக, உம்மை தேடாதவர்களாக பாதாள படுகுடியில, பாரம்பரிய குடியில நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோமே. எங்களை தேடி வந்தவரே ஆண்டவராக இயேசுவே, குப்பை குடியில, படுகுடியில, பாவ அக்கிரம குழியில் இருந்த என்னையெல்லாம் உம்முடைய ரத்தத்தால் கழுவி, உமது ஆவியால் கழுவி, உமது ஜீவ வார்த்தைகளை உலகமெங்கும் போதிக்கும் அந்த மாபெரும் தயவை எங்களுக்கு கொடுத்தீரே. கத்தோலிக்க சபையிலே ஏறக்குறைய 38 ஆண்டுகள் உலகம் முழுவதும் சென்று எல்லா இடங்களிலும் உம்முடைய வேத சத்தியங்களை போதிக்கிற வாய்ப்பை கொடுத்தீரே. அன்றைக்கு அநேக பேராயர்கள், பிஷப்மார்கள், பாதர்மார்கள், கன்னியாஸ்திரிகள் எங்களை அதிகமாய் நேசித்து, எங்களுக்கு அதிகமான மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, ஆண்டவரே, மணிக்கணக்காய் போதித்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பிஷப்பும் அங்கே உட்கார்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் அந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்க வைத்தீரே. அவர்கள் இதயங்களை திறந்து எங்களெல்லாம் நீர் எடுத்து பயன்படுத்தினீரே. அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த சௌரியார் பாளையம், மேட்டுப்பட்டி, ஆண்டவரே, இந்த பேகம்பூர், இந்த திண்டுக்கல் முழுவதும் மிக பாரம்பரியமான உமது ஜனம் உமது ரத்தத்தால் கழுவுங்கப்பா. சாபங்கள், பாவங்கள், குடி வெறிகள், வேசித்தனங்கள், மாந்திரிகங்கள், ஏவுதல்கள் கத்தோலிக்க ஜனங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு வீடுகளும் துதி வீடாய், ஆசீர்வாத வீடாய், மகிழ்ச்சியின் வீடாய் மாறுவதாக. என்னை சிலுவை நிழலில் மறைத்துக் கொள்ளுங்க. நான் மறைந்து போக வேண்டாம். உம்மையே எல்லாருக்கும் அற்புதமாய், அடையாளமாய், ஆசீர்வாதமாய், மீட்பாய், ரட்சிப்பாய், மகிமையாய், விடுதலையாய், அபிஷேகமாய் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம். உம்மை விசுவாசித்தவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் வந்து நுழைவார்கள். அந்த விசுவாச ஆவியால் இந்த ஜனங்களை நிரப்புங்க. இயேசுவை போதிப்பதை தடுப்பதற்கு பிசாசு எழுப்பியிருக்கிற எல்லா வாய்களை கட்டுகிறோம். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.